சந்திப்பதற்கு உங்களுக்கு 5 நிமிட அவகாசம், அதுக்குள் நீங்க பேசிட்டு வந்துருங்க. அப்போ அறிஞர் அண்ணா அவர்கள் அது என்ன பேச வேண்டுமோ அதில் ஆங்கிலத்திலும் பெரிய குழம்பு வச்சிருக்க இல்லையா, அதுக்கு தகுந்த போது தன்னுடைய உரையை சுருக்கி ஒரு 5 நிமிடமா அந்த உரையை அந்த கோப்பாண்டவருக்கு முன்னால் அமர்ந்து பேசுவார். அவர் பேசுகிற அழகு, தமிழ் எவ்வளவு அழகாக அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுவார்களோ அதற்கு நிகராக ஆங்கிலத்திலையும் பேசுவார். அந்த அழகில் லயித்து போன கோப்பாண்டவர், ஐயா 5 நிமிடம் அல்ல, இன்னும் 55 நிமிடங்கள் பேசுங்கள், உங்களுக்கு 60 நிமிடங்கள் வேணும். அதற்கப்புறம் அறிஞர் அண்ணா அவர் பேசுறாரு தமிழ்நாட்டை பற்றி, பகுத்தறிவை பற்றி, இருக்கிற கொள்கைகளை பற்றி எல்லாம் பேசுறாரு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக 60 நிமிடங்கள் கோப்பாண்டவர்கள் பேசிக் கொண்டிருந்து விட்டு முடிக்கும் போது கோப் சொல்றாரு, இப்போதான் ஒரு பெரிய அறிஞர் நான் வாழ்க்கையில இப்பதான் சில சமயங்கள்லாம் அபூர்வமா சந்திக்கிறது, ஆனா உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணுது, உங்களுக்கு என்ன பரிசு வேணும், என்ன வேணாலும் கேளுங்க. அப்படிங்கும் போது அறிஞர் அண்ணா சொல்றாரு, எனக்கு என்ன பரிசு வாங்க, இல்லை கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், என்ன கேட்டாலும் தருவீங்களா, நான் என்ன கேட்டாலும் தரேன். அதுபோது அறிஞர் அண்ணா ஒரு பரிசு கேட்கிறார். என்னன்னா, போர்ச்சுகல் நாட்டினுடைய ஆளுமைக்கு இருந்த கோவான்னு ஊர் இருக்கு, அந்த கோவா வந்து போர்ச்சுகலுடைய அடிமையாக இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில். அப்போது போர்ச்சுகலிருந்து கோவாவை மீட்பதற்காக மைக்கேல் ரானடே அப்படின்ற ஒரு போராடி கடுமையா போராடி இருக்காரு. அந்த யுத்தத்துல போர்ச்சுகல் வீரர்கள் அந்த மைக்கேல் ரானடை கைது பண்ணி போர்ச்சுகல் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்து 14 வருடங்கள் கேட்பாரற்று கிடக்கிறார் மைக்கேல் ரானடே, கோவாவினுடைய விடுதலைக்காக போராடிய போர்ச்சுகலுடைய லிஸ்பன் சிறைக்குள்ள. இதை நினைவுறார் அண்ணா, ஐயா இது போல கோவாவில் தன்னுடைய மண்ணின் விடுதலைக்காக போராடிய மைக்கேல் ரானடே என்கிற நபர் இப்போது போர்ச்சுகல் சிறையில் லிஸ்பன் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் சொன்னால் அந்த உத்தம வீரரை போர்ச்சுகல் அரசு விடுதலை செய்யும், அப்படி பரிசு தருவதாக இருந்தால் இதுதான் நீங்கள் எனக்கு தரப்போகிற அந்த பரிசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ணாவுடைய கோரிக்கையை ஏற்று 3 நாட்களில் ஒரு பரிசு ஒரு விண்ணப்பத்தை வந்து கோப்பாண்டவர் வைக்கிறார். ஒரு சில மாதங்களில் அந்த மைக்கேல் ரானடே என்கிற வீரர் இவ்வளவு காலத்துக்கு பிறகு விடுதலை அடைந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் அறிஞர் அண்ணாவுடைய வேண்டுகோளை ஏற்ற பிறகு ஒரு 3 மாத இடைவெளியில் அந்த மைக்கேல் ரானடே விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வருகிறார். விமானம் டெல்லியில் வந்து இறங்குகிறது. அவரை வரவேற்பதற்கு அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை விமான நிலையத்துக்கு சென்றார்கள் என்றால் மைக்கேல் ரானடே எவ்வளவு பெரிய ஆளாக இருந்திருக்கிறார். அப்படி பிரதமரே போய் விமான நிலையத்தில் மைக்கேல் ரானடே வரவேற்று அவரை கோவாவிற்கு அனுப்புவதற்கு சித்தமளிக்கும் போது மைக்கேல் ரானடே சொல்றாரு, கோவா மண்ணும் மக்களுமே என்னை மறந்துவிட்ட நிலையில் தென்கோடி தமிழகத்திலிருந்து ஒரு அறிஞர் வந்து என்ன காப்பாத்திய கரை இருக்கிறார். நான் பார்க்க வேண்டியது முதலில் கோவா மக்களை அல்ல, என்னை மீட்டெடுத்த அறிஞர் அண்ணாவை அவரை நான் பார்க்க